குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். எஸ்பிஐ ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ரூல்ஸ் படி பார்த்தோம்னா, இப்போ கம்மிங் எஸ்பிஓவில் ஒரு 4-5 கம்பெனியோட ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் மேஜர் ரோலாக வரப்போகிறது ஒரு கம்பெனி தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் ஒர்க்கை ஒரு கம்பெனி தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க நம்மளை நம்பி நிறைய க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரைட்? நிறைய நம்பினாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்போ எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா, அந்த கம்பெனியில் நம்ம கம்பெனி ஓனரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகிற அளவுக்கு நம்பினாங்க. பட் ஆனால் அது இப்போ மாற்றப்பட்டுள்ளது, சேஞ்சஸ் செய்யப்பட்டுள்ளது. அவங்க சைடில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின் இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த கம்பெனியில் ஓனர் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு இன்கம் தான் முக்கியம். ஓனராக இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டராக ஆகியிருக்க வேண்டியது அது மறுபடியும் பேக்கில் போயிடுச்சு. அதுக்கான காரணம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் மட்டும்தான். நாங்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸ் சொல்லுவோம், நீங்கள் எங்களை சொல்லுவீங்க. நாங்கள் எப்படி எஸ்பிஓ மெம்பர்ஸை குறை சொல்லுவோம்னா, ஒரு எஸ்பிஓ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் போல கொடுக்குதுன்னா அந்த விஷயம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாரும் எப்போ செஞ்சு முடிப்பாங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும். இது எந்த கம்பெனி விரும்பாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. சரியா? அமேசானில் பிக் பில்லியன் டேஸ்னு ஒரு ஆஃபர் வருது. அமேசானில் தான் வருது இல்லையா? ரைட். ஆமாம், ஏதோ சம்திங் அமேசானில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு 1 or 2 days 3 days தான் இருக்கும். மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஒன் டே மட்டுமே முடியக்கூடிய ஆஃபர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்பிஓ அப்போ அந்த கம்பெனி, ஏன்னா அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான். சரிங்களா? நம்ம எஸ்பிஓ எப்பயுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்மகிட்ட எந்த ப்ராடக்ட் வேணாலும் கொண்டு வாங்க, எந்த சர்வீஸ் வேணாலும் கொண்டு வாங்க, நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். நம்ம வேலை தானே, மக்களுக்கு ரீச் பண்ணி கொடுப்போம், சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம வேலை. நம்ம எஸ்பிஓ கையை வைக்கவே மாட்டோம்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம தொடவே மாட்டோம். அது நமக்கு செட்டே ஆகாது, தேவையே இல்லாத விஷயம். கண்டிப்பாக மக்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிராண்ட்ஸ், ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட், ரெகுலராக தேவைப்படக்கூடிய சர்வீஸ், பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணணும், சேல்ஸ் பண்ணி கொடுக்கும். எஸ்பியோட வேலை அதுதான். கண்டிப்பாக அதில் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிங்க இப்போ எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க. பட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லை சார், அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் நமக்கு செட் ஆகுது. இல்லைங்க, ரொம்ப குவாலிட்டி, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம். ஓகே சார், நல்ல விஷயம், நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. அது நமக்கு செட் ஆகாது. இந்த பிஸ்னஸ் எங்களுடைய அந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது கண்டிப்பாக ஒத்து வராது. இன்கேஸ் ஃபியூச்சரில் அப்படி இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. மற்றபடி நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்போதைக்கு ஒரு 4-5 கம்பெனிஸ், 5th கம்பெனி கொஞ்சம் எழுதிட்டு, பட் 4 கம்பெனி கேரண்டியாக ரெடி. அந்த 4 கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ப்ரோமோட் பண்ண போகிறோம், சேல்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அது மூலமாக நம்ம கமிஷன் வரப்போம். அந்த கமிஷனை உங்களுக்கு ஒரு இன்கமாக கொடுக்க போகிறோம். அந்த இன்கம்லேருந்து 20% நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் டிடிஎஸ் கட்ட போகிறோம், அட்மின் சார்ஜ் எடுத்துக்க போகிறோம். எவ்ரிதிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இது ஒன்றும் புதுசாக ஒரு விஷயம் கிடையாது. சரியா? ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க சைடில் இருந்து எஸ்பிஓ மேலே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க பண்ணிடுவாங்க, அவங்களுடைய கான்செப்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு கம்பெனியிலும் கேரண்டி சேல் கொடுக்க முடியாது. எஸ்பிஓவில் மட்டும்தான் கேரண்டி சேல் கொடுக்க முடியும். கேரண்டிடாக உங்களுக்கு இத்தனை சேல் கொடுக்கணுன்றது எஸ்பிஓவில் சொல்ல முடியும். நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். நான் அதை பற்றி பிளான் வரும்போது உங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா? கேரண்டிட் சேல். எஸ்பிஓ கூட நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா கேரண்டிடாக இவ்வளோ சேல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களால எவ்வளோ முடியும், என்ன முடியும், எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது, அதை பேஸ் பண்ணி ஓகே அப்போ இவ்வளோ சேல்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். நம்ம அது ஒரு கால்குலேஷன், அது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி போகும். அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணி முடிவு எடுப்பாங்க. அதுக்கு டீம் இருக்கு எஸ்பிஓவில், அவங்க அதை பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற அதர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்கே கேரண்டிட் சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. கேரண்டி விசிட்டர்ஸ் வியூஸ் கிடையாது. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியும் மக்கள்கிட்ட இந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸே கொண்டு போய் சேர்க்குறாங்க தான். சரிங்களா? எவ்வளோ சேல்ஸுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அவங்களால? சேல்ஸ் வரதை பேஸ் பண்ணி ஒரு கமிஷன் கிடைக்குமே தவிர இவ்வளோ சேல்ஸ் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம்ன்றது எஸ்பிஓவில் மட்டும் முடியும். ஸோ எங்களுடைய கான்செப்ட் அப்படி தான். நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான். எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் சர்வீஸ் வேணாலும் கொண்டு வாங்க. சரிங்களா? அது நம்ம ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் வேணாலும் இருக்கலாம். கார், பைக்லேருந்து, ஃப்ளாட்லேருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து எது வேணாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். இத்தனை பேருக்கு நாங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம், இவ்வளோ சேல்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குற அந்த கேரண்டி கொடுப்போம். அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அது எங்களுடைய கான்செப்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அவங்க நம்புறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பேக் கிடைக்கிறதுக்கான ஒரே ரீசன், எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸுங்க எஸ்பிஓ சொல்கிறத கரெக்டாக கேட்குறவங்க கிடையாது. அங்கே இருக்கிறவங்க கரெக்டாக கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது எஸ்பிஓ சைடில் இருந்து எஸ்பிஓ மெம்பர்ஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ இதுக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ் உடனே கம்ப்ளைண்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் நீங்கள் தான் சார், அடிக்கடி பிரேக் விடுறீங்க சார், பிரேக் ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்க சார். அதனால தான் சார் யாரும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, அதனால தான் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க, சேலரி ரொம்ப டிலே பண்ணுறீங்க, அதனால தான் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் ஒரு ரீசன். நாங்கள் இந்த மொத்தமே 2 பிரச்சனை தான். அடிக்கடி பிரேக் வரீங்க சார், எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க இப்போ தெரியல, இப்போ ஒரு பிரேக் போயிட்டே இருக்குது, இதனால தான் ஃபாலோ பண்ண. இது முடிஞ்சிடும். சரிங்களா? கமிங் வீக்கோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலராக நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போது அப்போ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணுற பீரியட்லேயே பார்த்துட்டோம். கண்டினியூவாக 3 மாதம் பேமெண்ட் போனபடியே தான் இருந்துச்சு. அப்போ மட்டும் நம்ம சொல்கிறது கேட்டாங்களே என்ன? நம்ம ஒரு விஷயம் போய் இது போகிறோம்னா அது கடைக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் எப்போ போய் சேரும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 1 week 10 days ஆகும். அன்பிளாக்கு நேற்று வரைக்கும் வந்துட்டு தான் இருந்துச்சு, மெயில் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நேற்று ஈவினிங் 4:30 அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு மெயிலுக்கும் இப்போதைக்கு ஆக்டிவேஷன் பண்ண மாட்டாங்க, அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது ஒரு 1 week ஆகலாம், 10 days ஆகலாம். அடுத்த ஒர்க்கு பார்க்க சொல்லியாச்சு. ரைட்? ஒரு ஒர்க்குனா இவ்வளோ நாள் வரணும், இவ்வளோ வரணும், டிலே ஆகிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அவங்க இன்னும் நம்ப முடியாததுக்கான காரணம். சரியா? இல்லைனா அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அங்கே இருக்கும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட் கம்பெனி கிடைக்கும். பட் அது வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நம்ம கம்பெனி மாதிரி தான்.
சரியா மாதிரி தான், கூடிய சீக்கிரம் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. நிறைய நம்ம ஒர்க் பண்ண போகிறது அங்கே தான், அங்கேருந்து தான் நமக்கு நிறைய இன்கம் வரப்போகுது, ரைட். ஸோ நிறைய மெத்தடில் இன்கம் எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஒர்க், அவங்களுக்கான நிறைய வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், சரியா, ரைட். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து. ஸோ எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக நினைக்கிறதுக்கான ஒரே காரணம், எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். எஸ்பிஓ பற்றின நாலேஜபிள் பர்சன், எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பற்றின நாலேஜ் இருக்கிற பர்சன் மட்டும் எஸ்பிஓவில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் ஃபில்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம், ரைட். எஸ்பிஓ சொல்கிறது கதைன்னு உட்காந்து எங்கெல்லாம் கமெண்ட் மொட்டை கடிதாசு போகிற மாதிரி கமெண்ட் போடுறாங்களோ, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கேயாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையிலேயே அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை விட்டு மொட்டை கடிதாசு போடுற மாதிரி உட்காந்து வாயாலே வர சொல்கிறார், கம்பி கட்டுறார், உருட்டுறார், கதை சொல்கிறார், புது கதை புது ரீல், இந்த மாதிரியான பீப்புள் கண்டிப்பாக எஸ்பிஓக்கு தேவைப்பட மாட்டாங்க. யூஸ்லெஸ், எந்த ஒரு யூஸுமே இல்லை அவங்களால எஸ்பிஓக்கு, ரைட். அவங்கள விட்டுட்டு உண்மையிலேயே நமக்கு வேலை வேணும், அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கரெக்டாக வேலை செய்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன். 20,000 பேர் போதும் எஸ்பிஓக்கு, அது அத்தனை பேர் கூட இருக்கணும். நாங்கள் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம், வேறு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் ஓரளவுக்கு எல்லாம் ஃபில்டர் ஆகிடுவாங்க, ரைட். இந்த காரணம் சொல்லிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு நாலேஜபிள் இல்லாத பர்சன்ஸ் இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு பெரிய கண்டிஷனாக போடும்போது ஐயோ எனக்கு ஏதாவது செட் ஆகுது பாப்பின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க, சரியா, ரைட். ஆனால் கண்டிப்பாக இந்த சான்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு போதும், ரைட். அவங்க தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நாம் முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எஸ்பிஓ சொன்னால் அன்னைக்கே அந்த விஷயம் ரீச் அவுட் ஆகுன்றதை மற்ற நம்மளை நம்பி வர கம்பெனிகளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வச்சுங்களேன், அப்போ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு நம்ம மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ இருக்கிறவங்களாம் பழைய கதையே இன்னமும் ரீசனாக சொல்லிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களாம் வேணாம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிடலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு இப்போ இருக்கிறவங்களும் தடையாக நினைக்கிறது இப்போ இருக்கிறவங்களும் ஒரு காரணம். ஏன்னா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேட்டாக்கா நீங்கள் நிறைய பிரேக் வருவீங்க, பேமெண்ட் லேட்டாக கொடுக்குறீங்க, நிறைய நேரம் பேசுகிறீங்க, அதை என்னால் கேட்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு ரீசனா, ரைட். ஒர்க் இருக்கும்போது ஒர்க் பண்ணுங்கள், பிரேக் விட்டால் பிரேக்கில் இருங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு கம்பெனி நம்ம வேலைக்கு போனால் அந்த கம்பெனியில் வேலை இல்லைனா வேலையை விட்டு அடிச்சு தருவாங்க. ஆனால் கம்பெனி மறுபடியும் நாங்கள் ப்ராஜெக்ட்டோட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வந்தவொடனே மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே. உட்காந்து இது ஏன் பக்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுற வேலைக்கு அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை, கம்பெனி வேலை ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கம்பெனி என்ன பண்ணாங்க, ஓகே இனிமேல் வேலை கிடையாது, வெளியே போய் வேறு கம்பெனி பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. எஸ்பி அப்படியே சொல்லுது, வெயிட் பண்ணுங்கள், நம்ம பிரச்சனைகளை முடிச்சுட்டு வர மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் இப்போ 3 பிரேக் தாண்டி போயிட்டு இருக்கு, மறுபடியும் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பிஓ நம்ம வந்து யாரையுமே விட்டுலையே உட்காந்துட்டு. இதெல்லாம் ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேலைகளுக்கு ஃபியூச்சர் கான்செப்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பாரிச்சு அவங்கள மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். கம்பெனிக்கு எனக்கு வந்து 10ஆம் தேதி இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம், எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. 8, 9 இந்த 2 நாளில் வந்து 8 லட்சம் பேருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்க அவங்க நம்மகிட்ட ஒரு டார்கெட்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை பேசுகிறாங்க அப்படின்னா அத்தனை 2 நாளில் அதை முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தான் சேலரி கரெக்டாக போட்டாலுமே நான் கேரண்டி கொடுப்பேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். இந்த மாதிரி கதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற யாருமே இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரெகுலராக கம்பெனி ரன் ஆனாலும் பேமெண்ட் கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு தான் வந்தாலும் அவங்களால உண்மையிலேயே ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இங்கே இந்த 2 ரீசனுக்காக மட்டும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறது சும்மா அது ஒரு ரீசன், அவ்வளோதான், ரைட். அப்போ 2 நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கம்பெனி சொன்ன செய்ய முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க, அடுத்தது பார்க்கும்போது அப்புறம் 1% கம்மி பண்ணுவாங்க. இல்லை இனிமேல் எங்களால் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது, ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா? ஸோ கம்பெனி ரெகுலராக லைஃப் டைம் கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மாத்திரம். ஒரு மெயில் ஒன்றும் இல்லை, அந்த அன்பிளாக் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு அதை போய் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுக்கு ஒரு மெயிலை போட வைக்கிறது சொல்றதுக்கான காரணம் என்ன? நீங்கள் மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், ப்ரௌசிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது கூட தெரியலனா நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும்? அவ்வளோ. அதனால தான் உங்களுக்கு மெயில் ஓகே தெரியல, நம்ம சொல்லிக் கொடுப்போம். நிறைய யூடியூபர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நிறைய அப்ளைனர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாரும் யூடியூப் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்களே. நிறைய நான் பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் பேசுகிறதே கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஓகே, பார்க்கலாம்.